So next வந்து abstract. So நம்ம oops conceptsல வந்து abstractionனா என்ன, அது எப்படி achieve பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். அதாவது abstraction அப்படிங்கிறது hiding the implementation details, அதாவது தேவையா இருக்கிறத மட்டும் expose பண்ணிட்டு தேவையில்லாத implementation details வந்து hide பண்றது தான் abstraction. So அதை வந்து ரெண்டு விதமா நம்ம achieve பண்ணலாம். ஒன்னு வந்து abstract class, இன்னொன்னு வந்துட்டு interface. So abstract அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு கிளாஸை நான் வந்துட்டு abstract அப்படின்னு நான் டிஃபைன் பண்றேனோ அந்த கிளாஸ் வந்துட்டு abstract class அப்படின்னுவோம். அதே மாதிரி மெத்தட் வந்துட்டு abstract method. ஸோ ஒரு abstract class அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, abstract அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷனே கிடையாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அப்ட்ராக்ட் எந்த ஒரு கிளாஸ்ல abstract கிளாஸ்ல abstract மெத்தட்ஸும் இருக்கலாம், நான் abstract மெத்தட்ஸும் இருக்கலாம். ஆனா ஒரு கிளாஸ்ல ஒரு abstract மெத்தட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளாஸே வந்துட்டு நம்மளுக்கு abstract அப்படின்னு தான் நம்ம இனிஷியேட் பண்ணணும். ஸோ இப்போ இங்க பாருங்க, இப்போ நான் இந்த abstract-ஐ எடுத்துறேன். ஸோ இப்போ நான் வந்து public abstract string draw. ஸோ இப்போ நான் இப்படி டிஃபைன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு compile time error அடிக்கும். என்ன அப்படின்னா the abstract method can be defined in an abstract class only. அதாவது ஒரு கிளாஸ்ல வந்து நான் எத்தனை நான் abstract method வச்சிருந்தாலும் ஒரு abstract method இருந்துச்சுன்னா அந்த கிளாஸை நம்ம abstractன்னு தான் டிஃபைன் பண்ணணும். ஸோ இதை என்ன அப்படின்னா abstract கிளாஸை என்னால் இன்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியாது. மீன்ஸ் நான் வந்து வேற ஒரு கிளாஸ்ல தான் என்னால் இந்த abstract மெத்தடை கால் பண்ண முடியுமே தவிர abstract கிளாஸ்ல என்னால் இன்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியாது. அதாவது நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நாம வந்து ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிப்போம். abstract main. So இப்போ என்னன்னா இப்போ நான் வந்துட்டு இந்த கிளாஸ், அதாவது நம்மளோட abstract Java கிளாஸை இங்கே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ எனக்கு இது வந்து எரர் அடிக்கும். என்ன எரர் அப்படின்னா, நான் இப்போ என்னோட abstract கிளாஸை நான் இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அதாவது அது என்னோட பேரண்ட், இது என்னோட சைல்ட் கிளாஸ். அப்போ என்னோட சைல்ட் கிளாஸில் என்னோட பேரண்ட் கிளாஸில் இருக்கிற abstract மெத்தடை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். ஐதர் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த கிளாஸையும் நான் வந்து abstractன்னு கொடுத்துடலாம். ஸோ அப்படி கொடுத்தா எனக்கு அந்த எரர் இருக்காது. இல்லை இதுக்கு நாம் அதை இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு அதோட எரர் இருக்காது. ஸோ நம்ம கொடுத்தது வந்துட்டு பப்ளிக் ஸ்ட்ரிங் ட்ரா ஆஃப் இப்படின்றது தான் நம்மளோட மெத்தட். ஸோ ரிட்டர்ன் பண்ணல, எரர் அடிக்குது. ஸோ இது வந்துட்டு என்னோட abstract class. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு I'm in my child class. ஸோ இப்போ இதை நம்ம வந்து child object வச்சு நாம வந்து இதை access பண்ணிக்கலாம். ஸோ இப்போ abstract main abs equal to new abstract main of, sorry, okay. So இப்போ நம்ம abs dot நம்ம draw of method கால் பண்ணா நம்மளுக்கு
அந்த கிளாஸோட இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம இங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நாம வந்து இதை அப்படியே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது. இப்போ இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு இஷ்யூ என்ன அப்படின்னா நம்ம ஜாவா வந்துட்டு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறைய கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்றது பாசிபிள் கிடையாது. அதுக்கு தான் நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ். அதாவது ஒரு கிளாஸ் வந்துட்டு எத்தனை கிளாஸ் வேணா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட்னு வரும்போது நம்ம எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், இன்டர்ஃபேஸ்ன்னு வரும்போது இம்ப்ளிமெண்ட்ஸ்ன்ற கீவேர்ட் நாம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு கிளாஸ் வந்து எத்தனை இன்டர்ஃபேஸ் வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு கிளாஸை மட்டும்தான் ஒரு கிளாஸ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்ம இன்டர்ஃபேஸில் நாம் வந்துட்டு பார்ப்போம்.